ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி வட்டம் பரமக்குடி நகர் காட்டு பரமக்குடியில் அமைந்துள்ள அருள்மிகு ஐயனார் சுவாமி என்ற அருள்மிகு திருவேட்டை உடைய ஐயனார் சுவாமி திருக்கோயில் குலதெய்வ குடிமக்கள் மற்றும் திருக்கோயிலுடைய வளர்ச்சி பராமரிப்பு பொறுப்பாளரான ஆர்சிஎஸ் பாக்யராஜா தெரிவிப்பது என்னவென்றால், இந்த காட்டுப்பரமக்குடி அமைந்துள்ள இந்த ஐயனார் சுவாமி திருக்கோயில் என்பது இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள கோயிலாகும். இக்கோயில் பரம்பரையாக எங்களது முன்னோர்கள் நிர்வாகியாக இருந்துள்ளார்கள். அதனைத் தொடர்ந்து அக்கோயிலுடைய பரம்பரை அறங்காவலர் வேண்டி இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளது. மதுரை உயர் நீதிமன்ற தீர்ப்பை பெற்று இந்த வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இது தொடர்பாக இக்கோயிலுடைய ராஜகோபுரம் சுமார் 5 வருடங்களுக்கு முன்பாக பூமி பூஜை பொதுமக்களால் அனைத்து பொதுமக்களால் பூமி பூஜை செய்யப்பட்டு இந்த ராஜகோபுரம் பணிகள் நடைபெற்று பிரேஸ் பட்டம் போடப்பட்டு நின்றுவிட்டது. அதனை இக்கோயிலுடைய குலதெய்வ குடிமக்களின் தலைமகனான வைகை புயல் வடிவேலு அவர்களின் முயற்சியால் தமிழக முதலமைச்சர் அவர்களின் பரிந்துரையின்படி தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் உத்தரவின் பேரில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் உயர் திரு மாண்புமிகு சேகர் பாபு ஐயா அவர்கள் உத்தரவிட்டு அந்த துறையினுடைய அதிகாரிகள் நேற்று முன்தினமும் அந்த ராஜகோபுர பணிகளை தொடங்குவதற்கான முன் ஆயத்த பணிகளை செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஆயத்த பணிகளை நிறுத்துவதற்காக இந்த ஊரையே சாராத வெளியூரை சேர்ந்த பூர்வீகம் கொண்ட சில நபர்களினுடைய தூண்டுதலால் இந்த கோயிலில் இன்று ராஜகோபுரத்திற்கு ஆலோசனை கூட்டம் என்று சொல்லிவிட்டு முற்றுகை போராட்டம் என்று சொல்லி என் பேரில் அவப்பெயர்களையும் இந்த கோயிலுக்கு உலக புகழடைய வைத்த வைகை புயல் வடிவேல் அவர்களின் பெயருக்கும் புகழுக்கும் களங்கம் ஏற்படுத்த வேண்டும் என்று சில ஊடுருவிகளால் இந்த செயல் நடந்து கொண்டிருக்கின்றது. இது முற்றிலும் தவிர்க்கக்கூடியது, முற்றிலும் புறம்பானது. அதற்கான ஆவணங்கள் என் கையில் உள்ளது. கெடுக்கணுங்கிறக்காண்டி முழுக்க கெடுக்கணும் என்ற இடத்திலேயே வெளியிடப்பட்டுள்ளது. அதற்கான முழு ஆவணங்களும் நம்மிடம் உள்ளது. அவர்கள் இந்த ஆலயம் உலக புகழ் அடைய வேண்டும், இந்த பொதுமக்கள் அனைவருக்கும் வழிபடக்கூடிய இந்த ஆலயம் சிறப்பாக நடைபெறும் என்று முயற்சியைத்தான் எடுத்தார்களே தவிர அவர்கள் அபகரிக்க நினைக்கவில்லை. நானும் அபகரிக்க நினைக்கவில்லை. எங்கள் முப்பாட்டன் காலத்திலிருந்து நிர்வாகியாக இருந்துள்ளோம். அதற்கான ஆவணங்களை வைத்து நான் வழக்கு தொடரப்பட்டு வழக்கு நிலுவையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதன் தீர்ப்பை நம்ம ஏற்று செயல்படுவோம். அந்த கோயில் அனைவருக்கும் பொதுவானது. அனைவரும் வழிபடக்கூடியவர்கள். குலதெய்வ குடிமக்கள் அனைத்து மாவட்டங்களில் இருந்து சிவன் ராத்திரிகளுக்கு வழிபட வருவார்கள். அதுல பரம்பரையா இருக்கனால நீங்க தான் அறங்காவலர்னு சொல்றீங்க. பரம்பரை அறங்காவலர் என்று உத்தரவுக்காண்டி நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. ஆமா, அந்த உத்தரவை பெற்று விடுவோம் என்பதற்காக இவர்கள் என்னுடைய வளர்ச்சி பிடிக்காத, அதில் முக்கியமாக தங்கமணி என்பவர், அவர் 16/12/2020 அவர்கள் வகைராக்கள் என்னை கோயிலிலே வைத்து அடித்து கொலைவெறி தாக்குதல் நடத்தினார்கள். அவர்கள் தான் இப்பொழுதும் தூண்டிவிட்டு இந்த செயல்பாடை செயல்கிறார்கள். அவர்களை சார்ந்தவர். அவருடைய குலதெய்வ கோயில். அவருடைய ஆள்னா கிடையாது, அவருடைய ரசிகர். அவர் ஒரு பிரசித்தி உலக புகழ் அடைந்தவர். அவரை இதில் பயன்படுத்தினால் நம்மளுடைய இது பிரபலியம் ஆகிவிடும் என்ற கெட்ட எண்ணத்தோடு சில சேனல்களில் இந்த பொய்யான தகவல்கள் வெளியிட்டுள்ளார்கள். அந்த சேனல்கள் உடனடியாக இதை வாபஸ் பெற வேண்டும். இல்லை என்றால் அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.